எஸ்.ஜே. சூர்யா வந்து என்னுடைய ஒரு நல்ல ஃபேன் அவரு. என்ன வந்து ஒரு படத்துல நடிக்க வைக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஓகே. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், "சூர்யா நான் டபுள் மீனிங் எல்லாம் பேச மாட்டேன்." இது நிறைய கண்டிஷன் சொன்னோனே, "சரி மேடம்" அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த கேரக்டருக்கு டப்பிங் பண்றதுக்காக என்ன கூப்பிட்டாரு. போய் பார்த்தா சிலதெல்லாம் எனக்கு தப்புன்னு நான் சொல்ல வரல. எனக்கு கொஞ்சம் என்னமா இருக்கு, "சூர்யா எனக்கு வரலைங்க. அது நான் பேசி என் குரல்ல பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது." சுதா படம். சூர்யா போடுறத ஃபர்ஸ்ட் பண்ண துரோகி. ஹீரோனுக்கு நான் தான் டப்பிங் பண்ணியிருக்கேன். நான் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருந்திருக்கணும். எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, நல்ல கேரக்டர் கொடுக்குறாங்களா? அத பண்ணும். எல்லாருமே ஒரே அதே மாதிரி கேமரா வச்சு தான் ஷூட் பண்றோம். எல்லாரும் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதனால இது பெரிய பட்ஜெட் படத்துல ஆக்ட் பண்ணோம் அப்படியாகும் அப்படிலாம் கிடையாது. பார்க்கறது ரொம்ப இஷ்டம். நம்ம படங்கள் வந்து வேர்ல்டு பூரா போகுதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். 3ஆம் முறையெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன பொண்ணு. அப்பவே எனக்கு நானே ஒரு கதை பண்ணுவேன் மனசுல. ஸ்ரீதேவி திரும்பி வந்துட்டாங்க, கமல் சார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு 2 பேரும் நல்லா இருக்காங்க. இப்படி எனக்கு அப்பதான் அந்த மாதிரி நிறைய பேர். ஓகே மேம். அந்த காலத்துல இருந்து இப்ப வரையும் வந்த ஆக்டர்ஸ்ல அப்படியே ஏதாவது உங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுற ஸ்டோரிஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா? ரீசென்ட் டைம் வரைக்கும் எஸ்.ஜே. சூர்யா சார் வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அந்த காலம் இந்த காலம் எப்பவே தோணுனது இல்லைன்னா, கோவிட் டைம்ல மட்டும்தான் வீட்டுல உட்கார்ந்துருக்கேன். சோ ஒரு இடத்துல இல்லைன்னா ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்கேன். சோ நான் எல்லா காலத்துலயும் இங்க இருக்கிறேன். காலம் என்னை கடந்து போய்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே. நிறைய பேர் ஜெனரேஷன்ஸ் ஒர்க் பண்றாங்க. நான் அவங்களோட நான் இருக்கிறேன். அப்பப்போ அவங்க எனக்கு கிளாஸ்மேட் தான். ஓகே. சினிமா கிளாஸ்மேட். இப்ப இருக்கிற எல்லாருமே ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நல்ல எஜுகேட்டடா இருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கறவங்களா இருக்காங்க, எல்லாமே இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா வந்து என்னுடைய ஒரு நல்ல ஃபேன் அவரு. என்ன வந்து ஒரு படத்துல நடிக்க வைக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஓகே. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், "சூர்யா நான் டபுள் மீனிங் எல்லாம் பேச மாட்டேன்." இது நிறைய கண்டிஷன் சொன்னோனே, "சரி மேடம்" அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த கேரக்டருக்கு டப்பிங் பண்றதுக்காக என்ன கூப்பிட்டாரு. போய் பார்த்தா சிலதெல்லாம் எனக்கு தப்புன்னு நான் சொல்ல வரல. எனக்கு கொஞ்சம் என்னமா இருக்கு, "சூர்யா எனக்கு வரலைங்க. அது நான் பேசி என் குரல்ல பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது." சோ வரலன்னு சொல்லிடுவீங்க ஸ்ட்ரைட்டா. ஆமா, எனக்கு சில விஷயங்கள் ஒத்து வராத நம்ம சொல்லிடுவோம். பட் அவங்களுக்கு என்னன்னு புரியுது. இல்ல மேம் உங்க குரல்ல வந்து அது தப்பா தெரியாது. புரியுது அப்படின்னு. இப்போ சுதா படம். சூர்யா போடுறத ஃபர்ஸ்ட் பண்ண துரோகி. ஹீரோனுக்கு நான் தான் டப்பிங் பண்ணியிருக்கேன். நான் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே. சோ பட் அந்த டைம்ல பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ சுதா அப்பத்துல இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ எல்லா ஜெனரேஷன்ல உள்ளவங்களோட நல்ல நட்பு வச்சுக்க என்னால முடிஞ்சது. அதான் பெரிய விஷயம். எல்லா லாங்குவேஜ்லயும் முன்ன மாதிரி இல்லை. இப்ப எல்லா லாங்குவேஜ்லயும் இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஒரு ஸ்டுடியோல எல்லா லாங்குவேஜும் இருக்கும். அந்த காலகட்டம் மறுபடியும் வந்துருச்சு த்ரூ சோசியல் மீடியா, ஓடிடி, பேன் இண்டியா. சோ அந்த கான்செப்ட்ல இப்ப எல்லாருக்கும் எல்லாரையுமே தெரியுது. ஓகே. சின்ன பேன் இந்தியா மூவி பத்தி ஏதாவது சொல்லணுமா? உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கா? இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணும் அப்படி எல்லாம் கிடையாதுமா. பெரிய ஆக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணும், பெரிய பட்ஜெட்ல ஆக்ட் பண்ணும். எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, நல்ல கேரக்டர் கொடுக்குறாங்களா, அத பண்ணும். எல்லாருமே அதே மாதிரி கேமரா வச்சு தான் ஷூட் பண்றோம். எல்லாரும் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதனால இது பெரிய பட்ஜெட் படத்துல ஆக்ட் பண்ணோம் அப்படியாகும் அப்படிலாம் கிடையாது. பார்க்கறது ரொம்ப இஷ்டம். நம்ம படங்கள் வந்து வேர்ல்டு பூரா போகுதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். கண்டிப்பா. அண்ட் இந்த விஷயம் எனக்கு கேட்கணும் மேம். உங்களுக்கு பேர் சினிமால ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் அதுல வந்து இவங்களோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? மேபி அப்போ இல்ல இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இவங்க வேற ஆளுங்க சொல்றீங்க? இல்ல கப்பிலா பேர் இவங்களோட பேர் எனக்கு பிடிக்கும், ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த ஹீரோ அந்த ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் சேர்ந்து நடிச்ச படங்கள். எனக்கு கமல் சார், ஸ்ரீதேவி மேம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்க ஜோடி. ஓகே. அப்பவே எனக்கு நம்ம மனசுக்குள்ள அந்த 3ஆம் முறையெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன பொண்ணு. அப்பவே எனக்கு நானே ஒரு கதை பண்ணுவேன் மனசுல. ஸ்ரீதேவி திரும்பி வந்துட்டாங்க, கமல் சார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு 2 பேரும் நல்லா இருக்காங்க. இப்படி எனக்கு அப்பதான் அந்த மாதிரி நிறைய பேர் மாறி வந்திருக்கு. அண்ட் இப்பெல்லாம் எப்படின்னா நிறைய காலம் நிற்கக்கூடிய ஆர்டிஸ்ட் கம்மி, எஸ்பெஷலி ஹீரோயின்ஸ். ஸோ அவங்க எல்லாரும் கூட மிங்கிள் ஆகி போயிடுறாங்க.